ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. நாங்கள் ஊரில் என்ஜாய் பண்ணதில் ஒரு விஷயம் கார்த்திகை. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, ஏன்னா நாங்கள் இப்போ பஹ்ரைன் வந்துவிட்டோம். முதல்லலாம் வீட்டில் வயல்லலாம் விளக்கு வைப்பாங்களாம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் கோயிலுக்கு போய் அங்கே வந்து ஒரு குளம் இருக்கும், அங்கே விளக்கு விட்டு சாமி கும்பிட்றாங்க. எங்கள் தாத்தா கோயில். ஸோ அங்கே தான் போய் எல்லோரும் விளக்கு விடுவாங்க. நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னா, காலையிலேருந்து விரதம் இருந்து அப்புறம் மதியானம் வந்து சமைச்சு ஒரு 5 or 6 டிஷ்ஷஸ் அம்மா சமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டிலலாம் விளக்கு வச்சுட்டு ஈவினிங் ஆனோடனே கோயிலுக்கு போயிட்டு விளக்கு விட்டுட்டு வந்தோம். அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு கோயிலில் விளக்குலாம் விட்டுட்டு வந்தோம். தீபாவளிக்கு மீதி இருந்த வெடிலாம் போட்டோம். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் தீபாவளியை விட கார்த்திகை பொங்கல் தான் அதிகமாக ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல்லலாம் வந்து கிராமத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் எதாவது நடக்குதுன்னா ரொம்ப யூனிட்டியாக ரொம்ப எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை தாங்க எல்லாத்துலேயும் ஒரு பாட்டாக இருந்தது. தீபாவளிக்கு ஆரம்பித்த மழை கார்த்திகை வரைக்கும் விடலை. விளக்கு கூட நாங்கள்லாம் ஒழுங்காக வைக்க முடியல, அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ எங்கள் அம்மா சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே பெருசாக தெரியல எங்கள் ஊரில். ஆனால் வந்து முதல்லலாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுவாங்கலாம். இப்போல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா எப்போ என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஏன்னா கோயிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தோன்னே நான் அம்மாட்ட கேட்டேன். அப்போ தான் எங்கள் அம்மா இதெல்லாம் சொன்னாங்க. இது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருக்க விஷயம் வந்து நாளைக்கு அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கு ஈகோஸ்டிக்காக இருக்கணும்? நல்லா எப்பயுமே எல்லோரும் ஒரே மாதிரி இருந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல்னால் என்னென்னா, நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஆக்சுவலாக அந்த விளக்கு விட்டது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. என்னென்னா, தர்மக்கோலில் வச்சு விளக்கெல்லாம் வச்சு நாங்கள் வந்து லைக் அதை தள்ளி விட்டால் நாம் ஒரு டேரெக்ஷனில் புஷ் பண்ணால் அது ஒரு டேரெக்ஷனில் போகுது. கடைசி வரைக்கும் ரொம்ப நேரம் அது நாங்கள் விட்ட இடத்துலையே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் போய் நிறையா பேர் இதுக்கு கீழே குளத்துக்கு கீழே போய் தள்ளி விட்டாங்க. அப்புறம் தான் போச்சு விளக்கெல்லாம். கோயிலுக்கு போயிட்டு நல்லா பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் இருந்தது. பக்கத்துலேயே நின்று ஃபயர் ஒர்க்ஸ் லைக் பார்த்தனால கீழே வெடிச்சிச்சு மேலே வெடிச்சிச்சு, லைட்டாக பயமும் இருந்தது. மொத்தமாக நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய். குழந்தையாய் போனோம்